ஹே அர்த்தநாரி, திரும்பி வந்துட்டேன். இன்னைக்கு மதுரையில் உனக்கு சித்திரை திருவிழாவில் கல்யாண வைபவம். ஆக்சுவலாக இந்த எபிசோடு எழுதுன டேட்டு வந்து 8/5/2025 அன்றைக்கி எழுதின எபிசோடு. அதனால் நான் அதை அப்படியே இங்கே வாசிக்கிறேன். இன்னைக்கு மதுரையில் உனக்கு சித்திரை திருவிழாவில் கல்யாண வைபவம். மீனாட்சி, சொக்கநாயகியான கயல்விழியான நீயும் சொக்கநாதன் கூட சேர்ந்து அபரிமிதமான பிரியத்தோடு என்னைக்குமே பிரிவில்லாமல் இணைந்து இருந்த பல்லாண்டு வாழணும். எங்களுக்கெல்லாம் எப்போதும் துணையாக இருந்து உன்னுடைய அருளை நீ வழங்கணும். உனக்கு என்னுடைய திருமண வாழ்த்துக்கள் மீனாட்சி. சொக்கநாதா, அர்த்தநாரி, சொக்கே எல்லாம் நீதான். அது சரி, ஒரு நாள் மட்டும் என்ன, தினமுமே உங்களுக்கு ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொள்ளும் வைபவத்தை செய்யலாம். தப்பென்ன அதில்? அதை தரிசிக்க கொண்டாட எவ்வளவு நல்லா இருக்கு. பல 1000 கோடி வருஷங்கள் இந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் பெயர் விளங்க நல்லா வாழணும். சரி, பஞ்சபூதமான உடலை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்னா, மீனாட்சியை பற்றி சொல்லும்போது சீரீஸ் 1ல் அவன் நீர் தத்துவம் கங்கை போன்ற நதிகள், நிலம் தத்துவம் பூமாதேவியா, வானில் உள்ள சூரிய சந்திரன் அவ காதில் மாட்டின தோடுகள், நட்சத்திரங்கள் அவ புடவையில் இருக்கும் அங்கங்கே தூவப்பட்ட டிசைன்ஸ், இதில் இருந்தே அவ ஆகாசம் வரை பறந்து இருந்து ஆகாச தத்துவத்தை உணர்த்தரா அப்படின்னு சீரீஸ் 1ல் மீனாட்சி எனக்கு உணர வச்சு எழுத வச்சிருந்தா. இந்த உடம்புல எது முக்கியம் இல்லாததுன்னு சொல்ல முடியும்? கண்ணு முக்கியம் இல்லை சொல்ல முடியுமா? மூக்கு முக்கியம் இல்லை சொல்ல முடியுமா? கால் முக்கியம் இல்லை சொல்ல முடியுமா? தோல் முக்கியம் இல்லை சொல்ல முடியுமா? ரத்தம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதுதான் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியும்? பஞ்சதத்துவமான இந்த உடம்புல எல்லாமே முக்கியம். இது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. வெறுமனே எலும்பு தோல் மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். ரத்தம் மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். இப்படி எதை மட்டும் வேணும்னு மற்றது வேண்டாம்னு சொல்கிறது சரி. உடம்பு தான் ஒரு நாள் எரிய போகிறது, அப்போ உயிர் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு ஆத்மாவை சிறப்பாக சொன்னால் உடம்பு எதுக்கு? உடம்பின் எந்த பகுதியில் உயிர் இருக்குன்னு கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? ஆத்மா எனும் உயிர் தன்னுடைய பர்பஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு செயல்களை செய்து முடிக்க கருவியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒன்று அத்தியாவசியமாக ஆகிறது. அந்த அத்தியாவசியமாக ஆக வேண்டியது என்ன? இப்போ பாரு, உன்னை பற்றிய விஷயங்களை பேச இந்த பேப்பர், பேனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பேசுகிறதே ஒலிபரப்பி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ நான் இந்த ஃபோன் கூட எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தேவை. அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் வேணும். அடுத்தது, ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் செய்யணும்னா அவர் டேலண்டட் ஸ்கில் மட்டும் போதுமா? ஆயுதங்கள் வேணுமே. டாக்டருக்குள்ளே நிறைய மூளை இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணணும்னா அவருடைய மூளையில் இருக்கிற திறமையை மட்டும் வச்சு எப்படி அவர் ஆப்ரேஷன் பண்ணுவார்? அவர் பண்ணுறதுக்கு ஆயுதங்கள் வேணுமே. சமையல் செய்யணும்னா அதுக்கு தேவையான அடுப்புலேருந்து எல்லா கரண்டிலேருந்து எல்லாமே வேணுமே. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வேணும், அத்தியாவசியம். ஆனால் வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த நபர் தான் பேசப்படுறாரே தவிர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதிகமாக யாராலையும் போற்றப்படுவது இல்லை. இப்போ ஒருத்தர் வீணை வாசிக்கிறார், கிட்டார் வாசிக்கிறார், மிருதங்கம் வாசிக்கிறார், இந்த மாதிரி எத்தனையோ இசைக்கருவிகள் வாசிக்கிறார். ஆஹா, அவர் எவ்வளோ நல்லா அற்புதமாக வாசித்தார், அவள் எவ்வளோ நல்லா அதை வாசித்தா அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த இசைக்கருவி எவ்வளோ நல்லா வாசித்தது அப்படின்னு சொல்கிறது இல்லையே. அது மாதிரி தான் இப்போ கூட பாரத தேச வீரர்கள் தாக்குதல் செய்யணும்னா உயிரை பணைய வைத்து உடலை வருத்தி செயல்பட்டாலும் கூட அவர்களுக்கு கையில் ஆயுதம் தரப்படுகின்றது. இப்படி லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகும். ஓகே, ஐ எம் பேக் ஆன் த ட்ராக். உயிர் மாடு, உடல் வண்டி, வண்டிக்காரன் இறைவன். சின்ன எக்ஸாம்பிள், நானா சொல்லலை, கிருபானந்த வாரியார் சொன்னதை தான் சொல்கிறேன். உயிர் மாடுன்னு நினச்சிக்கணும், உடம்பு வண்டி, வண்டிக்காரன் யார்? இறைவன், இறைவி. மாட்டை இழுத்து வண்டியில் பூட்டுவான் யார்? வண்டிக்காரன். ரெண்டையும் அவனே கண்ட்ரோல் பண்ணி ஹோல்டில் வச்சுப்பான். மாடு போகிற போக்குக்கு வண்டியை இப்படியும் அப்படியுமா அட்ஜஸ்ட் பண்ணணும். வண்டி மேலே
நிறைய சுமையும் இருக்கும். அங்கங்கே போகிற கேப்பில் எல்லாம் சில விஷயங்களை லோடிங் அன்லோடிங் செஞ்சுட்டே கடந்து போகும். மாட்டுக்கும் வண்டிக்கும் எஜமானனான வண்டிக்காரனே அப்பப்போ மெயின்டைன் அண்ட் சர்வீஸும் பார்ப்பான். வண்டிக்கு மாட்டுக்கு ரெண்டும் ஜேர்னி டைம் முடிஞ்சா அவனே ரெண்டையும் தனித்தனியாக போட்டுடுவான். மாட்டின் விசுவாசம் என்றைக்குமே தன் எஜமான வண்டிக்காரனுக்கு தான். ஆனால் வண்ணமயமான வண்டி என்னும் கருவி வேஸ்ட்டுன்னு தேவையில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உடல் இல்லாமல் ஆத்மாவானது அதன் இலக்கை பூரணமாக அடைய முடியாது. இதெல்லாம் நான் சொல்லலை, கிருபானந்த வாரியார் சொன்னது. உயிர் பிரிஞ்சு மனுஷன் இறந்துட்டா ஆத்மா சாந்தி அடையட்டும்னு தான் சொல்கிறாங்க. யாரும் மனசு அமைதியில் உறங்கட்டும், உடல் அமைதியில் உறங்கட்டும்னு இறந்து போனவங்களை சொல்லி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. ஆத்மா அமைதியாக இறைவனின் திருவடிகளில் உறங்கட்டும்னு தானே சொல்கிறாங்க. எப்படி? ஆத்மா அமைதியாக இறைவனின் திருவடிகளில் உறங்கட்டும்னு தானே சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மயானத்தில் நீ சொக்கா அந்த மனிதனின் எரிந்த சாம்பலை பூசிட்டு டான்ஸ் ஆடுறியே. சுடலை பொடி பூசி என்னுள்ளம் கவர்கள்வன் அப்படின்னு ஞான சம்பந்தர் பாடுறாரு தோடுடைய செவியன்ல. அப்போது உயிர் இருக்கும் வரை ஆணவத்தில் ஆடும் மனுஷனை சொல்கிறோமே, அப்பா ஆடாத ஆட்டமா போடாத கூத்தா, இப்படி யாரையும் ஆட்டி வச்சு ஒரு வழி பண்ணுறாளே அப்படின்னு நம்ம சொல்கிறேன் இல்லையா, ஒரு பேச்சு வழக்குக்கு. அது ஒன்று இருக்கட்டும். ஆனால் உயிருள்ள மனுஷன் நடமாடணுமே, ஆடணுமே, நடக்கணுமே, ஓடணுமே. இப்போ இந்த உடம்பு ஆட்டம் ஆடித்தானே ஆகணும். அதாவது அந்த ஆட்டம் வேற, இந்த ஆட்டம் வேற. உடல் ஆடணும், அசையணும். அதுக்கு ஆட்டம் இல்லை அப்படின்னா, அதாவது இந்த உடம்புல ஆட்ட அசைவுகள் இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் சவம்னு சொல்லிடுவாங்க. இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. அப்போ சவம்னு நினச்சி இந்த உடம்பை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க கொஞ்சம் மணி நேரங்கள்லையே. அப்போது அது நடமாடுறதுக்கு, எது இந்த உடம்பு நடமாடுறதுக்கு ஆற்றல், எனர்ஜி, அதாவது சக்தி யார் தராங்க? பராசக்தி மீனாட்சி. உடலும் உயிரும் ஒன்றா சேர்ந்து இருந்தாலே செயல்பட முடியும். இந்த உடல் நடமாடணும்னா நீ உன்னுடைய நடனத்தை தொடர்ந்து நிறுத்தாமல் ஆடுற, அதுக்காகத்தான் நீ ஆடுற. இந்த உயிர் உடல் இது ரெண்டினுடைய மெயின் சுவிட்சு உங்ககிட்ட தான் இருக்குது. அது சரி, நடனத்துக்கு இசை, ஒரு நடனம் ஆடணும்னா இசை வேணுமே. இந்த உடலின் அசைவுக்கு, ஆட்டத்துக்கு இசை பஞ்சபூத தத்துவமான நீ, அதன் அம்சமாக இருக்கும் இந்த உடல், பஞ்சபூத தத்துவமான அம்சத்திலோடு இருக்கிற இந்த உடல். அதான் சொன்னேனே, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு. நான் எங்கே சொன்னேன்? திருமூலர் சொன்னதை சொன்னவங்கிட்ட, அவ்வளோதான். இந்த உடல் அப்போது ஆடுறதுக்கு இசை யார்? மிருதங்கம், ஃப்ளூட், நாதஸ்வரம், கிட்டார், கஞ்சிரா, டோலக், கட்டம், வயலின், வீணை, தபேலா, ஜால்ரா, இதெல்லாம் யார் வாசிக்கிறது? இன்னும் இத்தியாதி இத்தியாதி சோ மெனி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாம் யார் வாசிக்கிறது? நீ ஆடணும் இல்லையா? யார் இசை வாசிக்கிறது? இந்த பஞ்சபூத தத்துவ உடம்பு ஆடணும். இசை இதயம் எனும் ஹார்ட்டில் இருக்கிற டிக் டிக் சவுண்ட், டிக் டிக் அப்படின்னு அது அடிக்கிறதே. நடக்கும்போது வர டும் 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 டும்னு ஒவ்வொரு அடி எடுத்து வச்சு நடக்கும்போது ஒரு சத்தம் வருதே. மூச்சு உள்ளேயும் வெளியையும் போயிட்டு வரும்போது லேசாக ஒரு சவுண்டு கேட்குறதே, கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். ஒரு நிசப்தமான இடத்துல உட்காந்து, சத்தம் இல்லாத நிசப்தமான இடத்துல உட்காந்து இந்த மூச்சு விடுற சவுண்டை கேட்டால் கட்டாயம் மூச்சு விடுற சவுண்டு கேட்கும். அதுவும் ஒரு வகையான இசை. கண்களின் இமைகள் மேலும் கீழும் அடிக்கிறது, அது ஒரு விதமான இசை. அதுக்கு சத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால்
கட்டாயம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப மெல்லியதான இசை, அதுக்கெல்லாம் சத்தம் உண்டு. வெரி 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 சாஃப்ட் சவுண்டு. அவ்வப்போது வரும் தும்மல், அதுவும் இந்த உடம்புக்கு ஒரு இசை. பெரிய பெரிய ட்ரம்ஸை போட்டு தட்டுறது இல்லையா, அது சமயத்தில் கேட்கறதுக்கு நாராசமாக இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி பாட்டையும் தானே இந்த காலத்தில் ரசிக்கிறாங்க. அதுக்கு பேர் வேறு என்னென்னமோ சொல்லிட்டு நவநாகரீகமான பேர்கள் அதுக்கெல்லாம் வச்சுட்டு ரசிக்கிறாங்களே. டும் டம் தட்டுறது இது அடிக்கிறது எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி தும்மல் நாராசம்னு நினைக்கலாம். ஆனால் அதுவும் ஒரு வகையான இசைன்னு எடுத்துக்கலாமே இந்த ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி. இருமலோட சவுண்டு, வயிற்றில் வர்ற கடமுடா சவுண்டு, உணவை உண்ணும் போது ஏற்படும் சத்தம், பற்களில் கட்டக் முட்டக் அப்படின்னு அரைச்சி சாப்பிட்றோமே, எல்லாமே சத்தம், இசை. இப்படி எல்லாத்தையுமே நீயே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்க சொக்கநாதா. ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை உடம்புக்குள்ளே செட்டப் பண்ணியிருக்க. ஆனால் அதனுடைய மெயின் பவர், ஸ்விட்ச், கண்ட்ரோல் எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. இறைவன் இறைவியான உன்னோட கையில் தான் இருக்குது. நீயே அதை வச்சுக்கோ, அதுதான் நல்லது. கண்ட்ரோல் ரூம், மானிட்டரிங், அதுக்கு ஒரு டீம், வெல் எக்யூப்டு எக்ஸ்பர்ட் சிஸ்டம்னு நீயே மாஸ்டர் பிளான் போட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே வச்சுருக்க. பிரமிப்பும் பிரம்மாண்டமும் நீ, ஆனால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியாத ரகசியமும் நீ. நீ ஏன் அதை வெளிப்படுத்தி காட்டினாலும் அதை உணர்ந்தவர்களால் வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாமலும் நீயே பண்ணிடுவ. சொக்கே நின்றாள் துணை.